இன்றைய 5 முக்கிய செய்திகள். அடுத்த சில ஆண்டுகளுக்கு சிங்கப்பூர் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட புதிய ஆசிரியர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளது. கல்வித்துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 700ஆக இருந்த இந்த எண்ணிக்கை உயர்த்தப்படுவதாக கல்வி அமைச்சர் டெஸ்மண்ட் லீ தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஏல குத்தகையில் எல்லா பிரிவுகளிலும் COE கட்டணம், அதாவது வாகன உரிமை சான்றிதழுக்கான கட்டணம் அதிகரித்துள்ளது. நாடாளுமன்ற குழுவிடம் பொய்யுரைத்த வழக்கு தொடர்பில் பாட்டாளி கட்சி தலைவர் பிரீத்தம் சிங்கின் மேல்முறையீட்டு மனு நவம்பர் 4ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளது. முன்னதாக இவ்வழக்கில் அவருக்கு 14,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. சிங்கப்பூர் முதலீட்டு நிறுவனமான தெமாசெக்கின் நிகர சொத்து மதிப்பு ஓராண்டுக்கு முன் இருந்ததை விட 45 பில்லியன் அதிகரித்துள்ளது. 2025 மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டில் அதன் நிகர சொத்து மதிப்பு 434 பில்லியனாக உயர்ந்துள்ளது. அரசாங்க இணை நிதியுதவியை பயன்படுத்தி 673 கூட்டுரிமை குடியிருப்பு வளாகங்களில் வாகனங்களுக்கான 2000 மின்னூட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் 1500 மின்னூட்டிகளுக்கு அல்லது 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படும். மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்.